வணக்க மக்களே. இப்போ எதனால மூச்சு அடக்கி ஓடுறோம் அப்படின்னா, இன்றைக்கி நைட்டு வந்து மரத்தடி சங்க பசங்க பிரியாணி ஆக்கி சாப்பிட போகிறாங்க. அதனால் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. போய் வயிற்ற காலி பண்ணிக்கணும்ல. பிரியாணி பயங்கரமாக ருசிக்க போகிறோம், தரமாக சாப்பிட போகிறோம். அதை இப்போ வயிற்ற காலி பண்ணிங்கன்னு சொல்லிட்டு லேசாக வாம்பு மாதிரி ஓடிக்கிருக்கேன். நைட்டு ஒரு 9 மணி போல் வர சொல்லியிருக்கேன். எப்படி சாப்பிட ஒரு 11:30 ஒரு 11:30 ஆயிரும். நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் பெல் ஐக்கான ஆல் தி பெஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களை நான் அங்கே சந்திக்கிறேன். வாங்க. கத்தி காசு மூடி தலையில ஆம்பளை பசங்க என்ன பொம்பளை யூடியூபர் மிஷாக்கா தம்பி. சரி வாஷா இல்ல கத்தி மிஷா காசு எடுத்துப்பாங்க இதுவும் மசாலா நானும் உட்காந்து கட் பண்றப்பல மோசமான நன்மை வர தக்காளியை உடிச்சு போட்டு போயிடலாம். என்ன இல்ல இல்ல ஆமாடா, அந்த சின்ன சட்டியில 3 அலசு அலசுடா. எல்லாத்தையும் கொட்டணுமோ தலையை வலிச்சு விட்டு போடு. இன்னும் கொட்டு கிண்டா அப்படிங்க பாரு. வராது கவலைப்படாது. எல்லாரும் கழுவுறோம். தண்ணி என்ன பண்ணு ரெடியா இருக்குன்னு நினைச்சோம். வீடியோ போடுங்க. நெய்யா வீடியோ வேற லெவல்ல இருக்கு. எடிட் சைப்ளே இந்த எடிட் வேற லெவல்ல இருக்கு. அட என்ன எடுத்தது நான் வந்து பிளாக் பண்ணிடுவேன். கூப்ல எடிட் பண்ணவே உங்களை எதுமே பண்ணிக்கின்றா மச்சான். மச்சான் நீங்க மச்சான் 4 மணி கால் பண்றியா? அட வீடியோ கட் பண்ணிடுறேன். வேற லெவல் ரைட் பண்ணி பேசு. புடில கால் ஓடுங்க. வெங்காயம் விட்டு இருக்குடாதுன்னா 1 லட்சம் வெங்காயம் போடாதா காயா? இந்த லொகேஷன் சூப்பரா இருக்கா. நான் கிட்ட போய் அந்த வீடியோ எடுக்கறான்பா. இந்த வீடியோ எடுங்க தள்ள முடியல. வாங்க காயா டென்ஷன் ஏறிட்டு இருக்கீங்களா? காதரக்கவா வாங்க சீக்கிரம் வாங்க. ஆஜி அந்த லெக்கே பாக்க நம்ம லைட் அடிங்கடா. நம்ம லைட் இந்த இம்மா தண்ணி லைட் இங்க மசாலா போட்டாச்சா? ஏதாக்கா அந்த வண்டி வருது அப்படி வாங்க. அங்க இருங்க, உங்க வீட்லயே இருங்க. அந்த உங்க பெரியமா வீட்டு வெளியே இல்லங்க. காசி பண்ண வந்து பாரு. மச்சான் மச்சான் சாவி எங்க இருக்கு? அபிக்கு ஐயோ மச்சான் இருக்கு பாரு. மச்சான் நான் அடிச்சு விட்டுறானோ. நண்பா நண்பா இவன் வண்டில பெட்ரோல் இல்லடா. இல்ல ரொம்ப இருக்கு. இங்க இன்ஸ்டால ஓடியல.
தண்ணி ஊத்தாதீங்க தண்ணி ஊத்தாத இதையா தண்ணி ஊரா பொங்கல் ஊரா அடிச்சுட்டுங்க தூர்ல மண்ணு இருக்கு அரிசி உடனே குடிக்கு கிளிமா களி மாதிரி வைக்கணும் வாயில வர மாட்டேங்குது கிளி மாதிரி களி மாதிரி தண்ணி ஊத்தால வெங்காயம் மேல நிக்கும்டா தண்ணிக்கு மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் சோறு கம்மியா உன்னை பெருசா எழுந்து சின்ன பசங்க தான் மச்சான் பொங்கச்சோறு லைன்ல கூட சாப்பிட மாட்டாங்க அதுக்கு பொங்கச்சோறு என்ன பொங்கச்சோறு ஆமாடா பொம்பளை எல்லாம் லைட் பண்ணிக்கிறாங்க அப்ப கொஞ்சம் போடுவாப்பா கேட்டே அந்த வெளிச்சத்தை விட்டு கரெக்ட்டா இங்க வைக்க முடியும் அண்ணா இல்லடா வெளிச்சடி அதான் அவங்க வெளிச்சத்தை எல்லாம் புடிச்சுக்க படிதே தைரியமே வச்சு விடுற எல்லாத்துக்கு நீங்க தான் பாவம் சுடுதா வச்சு விடு நெக்ஸ்ட் உட்கார் நல்லா புரா தம்பி கீழ இப்படி புரா மச்சான் மூணு அடுத்து கூட இவனா அடுத்து வேற யாருக்கு அவனுக்கு யாரு ஷாட் பண்ணியா கைய நிக்கறோம் அதனால பை கையில வச்சு கூட்டம் இருக்கு அவன் பின்னாடி அவனுக்கு வேலை இல்ல பெரிய பை கொஞ்சம் வச்சு வேலை கிடையாது ஒண்ணும் கிடையாது அவன் மச்சான் பொங்க சோறு சொல்லிட்டே திரிவாங்க அத விட்டா வாயில வாங்கிரோம் இது வந்து ஆரம்பிக்கலாமா உள்ள போய் உட்காராத வெளிய வந்து உட்காரு உம்மா போடு ஏண்டா இருக்கு வெளிய உட்காரு என்ன நடக்குதுங்க அப்புறம் நம்மளும் ஒரு பிளேட் எடுத்துட்டு போய் பிரியாணி வெங்காயம் போட்டு வாங்கிட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டோம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு சரி பிரியாணி டேஸ்ட் வைஸ் பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கறி எடுத்து பிரியாணியோட சேர்த்து சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சுங்க வேறு லெவலில் இருந்துச்சு தரமாக சாப்பிட்டோம் பயங்கரமாக ருசிச்சிட்டோம் சாப்பிட போகும்போது மணி 11:30 மணிங்க நைட் டைம் 11:30 மணிக்கு சாப்பிட்டோம் அந்த டைமில் சுட உள்ள பிரியாணி சாப்பிட போகும்போது டேஸ்ட்டு சொல்லவா வேணும் அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சுங்க நீங்களும் இதே போல் நைட் டைமில் பிரியாணி சாப்பிட்றீங்களா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் மக்களே ஹலோ ரிபா ஸ்குவாட் நீ எதனால வந்து லைவா வீடியோ ஷூட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா வாய்ஸ் கொடுத்துருந்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே டவுட் இருக்கலாம் எதனால அப்படின்னா இந்த மைக்கு தாங்க எதனால இந்த மைக்கு பத்தி சொல்றேன் அப்படின்னா இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஷூட் பண்ணோம் அப்ப இந்த மைக் ரிப்பேர் ஆயிருந்துச்சு இந்த மைக் எனக்கு தேவையில்லாத போட்டுருந்தேன் இன்னொரு மைக் தான் யூஸ் பண்ணேன் அந்த மைக்கும் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்பதான் ரொம்ப வருத்தப்பட்டேன் இந்த மைக் எப்படியாவது வேலை பார்த்துக்கணும் இந்த மைக்கை திரும்பி உள்ள தூக்கி போட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தான் நேற்று அது முந்தா நேற்று ஷூட் பண்ணேன் இது நேற்று காலையில போய் வேலை பார்த்து நேற்று சாயந்தரம் நம்மளோட தந்தாக இப்ப இந்த மைக்கு வச்சு பேசுற மாதிரி இருந்தது இந்த மைக் வச்சுட்டு இப்ப பேசுறேன் இந்த மைக் அப்ப இருந்தா நான் லைவாவே பேசி உங்களுக்கு நான் பிளாக் பண்ணியிருப்பேன் இந்த மைக் இல்லாதனால தனியா காந்தி எக்ஸ்டர்னல் வாய்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் விஷயம் சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான ஆல் சந்திக்கிறீங்க இன்ஸ்டாலே ஃபாலோ பண்ணிக்கிறீங்க கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு சந்திப்போம் வரண்டா பாய் பாய்